கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் கலாத்தியர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாரங்களை அவரே சிலுவையில் சுமந்தார். அதே போன்று நாமும் ஒருவர் பாரங்களை ஒருவர் சுமக்க வேண்டுமென்று அவர் நமக்கு சொல்லுகிறார். அதாவது இன்றைய நாட்களில் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் என்றால் அவன் பக்கமே போகிறது மனிதர்களுக்கு பிடிக்காது. ஆனால் தேவன் சொல்லுவது, ஒருவர் கஷ்டப்பட்டால் அவர்களுடைய கஷ்டத்திலே பங்கெடுங்கள், அவர்களுடைய பாரத்திலே பங்கெடுங்கள், அவர்களுடைய பாரத்தை சுமந்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இதுதான் கிறிஸ்தவத்தின் ஒரு குணாதிசயம், கிறிஸ்துவின் குணாதிசயம். அந்த குணாதிசயம் நம்மிலேயும் காணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதிலே தேவன் சொல்கிறார், இப்படி செய்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவின் பிரமாணம் என்றால், அதாவது இயேசு 2 கற்பனைகளை கொடுத்தார். 2வது கற்பனை, உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஒருவரிலொருவர் அன்பு கூறுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அதாவது ஒரு மனிதனுடைய பாரத்திலே நாம் பங்கெடுக்க வேண்டுமானால், ஒரு மனிதனுடைய கஷ்டத்திலே நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமானால், முதலாவது நாம் அவர்களிடத்தில் அன்பு இருக்க வேண்டும். அன்பு இருந்தால்தான் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய முடியும். ஆகவே தான் இயேசு சொன்னார், ஒருவருக்கொருவர் அன்பு கூறுங்கள் என்று. ஹல்லேலூயா. உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று. ஒரு சிலருக்கு நாம் நம்முடைய நேரத்தை செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். தனிமையில் இருப்பார்கள், வயோதிபர்கள், நோயாளிகள். அவர்களிடத்திலே நாம் ஒரு சிறிது நேரம் எடுத்து பேசினாலே அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு நம்முடைய பண உதவிகள் அல்லது பொருள் உதவிகள் தேவைப்படும். இன்னும் சிலருக்கு நம்முடைய தாளந்துகள் தேவைப்படும். எல்லாம் எப்படி இருந்தாலும் நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய பாரத்தில் நாம் சுமக்கும் பொழுது அது கிறிஸ்துவுக்கு பிரியமாயிருக்கும், நமக்கும் ஆசீர்வாதமாயிருக்கும். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டுமென்று, இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டுமென்று திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் எங்களுக்கு தந்து வழி நடத்துவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.